அனைவருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உங்களுக்கு எப்போங்க தெரியும்? எப்போதுலேருந்து தெரியும்? நமக்கெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவேக்காவுடைய நிர்வாகி சொல்கிறாரு தெரியுமா? விஜய் கட்சி ஆரம்பித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக அறிவித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தெரியுமா அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாப்ல. அவர் பேசுறத லைட்டா பாப்போம். பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சார் நம்மளுக்கெல்லாம் தெரியும். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. உலகத்துக்கே அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அறிமுகப்படுத்தியது விஜய் தானாம். செருப்பு இருக்குல்ல, செருப்பு பிஞ்சர வேண்டான்னு பார்க்குறேன். இந்த நபர் தன்னைத்தானே ஒரு வாழும் அம்பேத்கரை நினச்சிக்கிட்டு முடியெல்லாம் அம்பேத்கர் அவர்களை மாதிரி சீவிக்கிட்டு கண்ணாடி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்களை மாதிரி வச்சுக்கிட்டு அவர் ஒரு வாழும் அம்பேத்கர்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய கூட்டம் லூஸாக இருந்துச்சு, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் என்ன வேணால் பேசலாம். இந்த ஆள் பேசுகிறதுக்கு அங்கேருந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஆளே தற்குறியாட்டம் பேசிக்கிட்டு இருக்கான், அதுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதில் இந்த நபர் ஒரு அட்வொகேட்டான். ஐயோ, உண்மையாகவே படித்து தான் இந்த ஆள் அட்வொகேட் ஆனாரா அப்படின்ற கேள்வி நமக்கு வருதுங்க. விஜயை பார்த்து தான் எல்லாரும் மாநாடு நடத்துகிறாங்க, விஜயை பார்த்து தான் எல்லாரும் விஜய் ஒன்றுக்கு போகிற மாதிரியே எல்லாரும் ஒன்றுக்கு போகிறாங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அம்பேத்கர் அவர்களை அறிமுகப்படுத்தினதுனால தான் அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டானுங்க. நல்ல வேலை நான் தாண்டா லியோ அப்படின்னு இவங்க அண்ணன் அந்த லியோ படத்தில் சொன்ன மாதிரி நான் தாண்டா அம்பேத்கர், நான் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர்னு சொல்லாமல் விட்டானே இந்த ஆள். ஐயோ விட்டா அண்ணல் அம்பேத்கருக்கே சட்டத்தை அறிமுகப்படுத்தியதே விஜய் தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. விஜய் அவர்களுடைய தந்தையார் இருக்கார் பாருங்க, SAC, அவருக்கு டைரக்ஷன்லாம் தெரியாது, அவருக்கு படம் எடுக்கலாம் தெரியாது. அவருக்கு படம் எடுக்க சொல்லி கொடுத்ததே விஜய் தான் தெரியுமா? அதுக்கு பிறகு தான் விஜயை நடிக்க வச்சாப்புல SAC. அதெல்லாம் நமக்குலாம் தெரியாது மக்களே. விஜய் தான் எல்லாமே. அறிஞர் அண்ணா அவர்கள் திமுக ஆரம்பித்ததே விஜய்ன்ற ஒருத்தன் ஃபியூச்சரில் கட்சி ஆரம்பிப்பான், அதனால நம்ம இப்போவே ஆரம்பிச்சிருவோம், அவனுக்கு போட்டியாக நம்ம இப்போவே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் திமுக தெரியுமா? நமக்குலாம் எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம்? இவனுங்களுடைய உலகமே தனி. விஜயை தவிர வேற ஒன்றுமே அவனுங்களுக்கு தெரியாது, எந்த வரலாறும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அம்பேத்கர் அவர்களும் விஜய் அவர்களும் நேரெல்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொன்னால் கூட நம்பிடுவானுங்க. இவங்கெல்லாம் பேசுறதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா மக்களே, இந்த நபர்கள் இருக்கானுங்க பாருங்க, இந்த தாவேக்கா கட்சியை சேர்ந்தவனுங்க, இந்த அணில் குஞ்சுகள், இவனுங்களுக்கு தான் அண்ணல் அம்பேத்கரை இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு இவனுங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இவனுங்களுக்கு தெரிஞ்சதுனால மக்கள் அனைவருக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவனுங்களா தனியாக என்னமோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்தது ஒரு சிறப்பான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவிற்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருந்த ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சின்ற கட்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அதனால் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. அவரு வராரா? ஓ இவரு வராரா? ஓ அவரு கூட வராரா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ எப்படி தெரியுமா பேசணும்? ஓ இவரு போகிறாரா? ஓ அவரு கூட போகிறாரா? ஓ எல்லாரும் நம்மளை விட்டு போகிறாங்களா அப்படின்னு பேசுகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் இப்படி ஒரு காமெடி பீஸ் கட்சி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. இவனுங்களை தேடி யாரும் வரலன்றதை நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்க, இவனுங்க கூட இருக்கிறவங்களே இப்போ விட்டுக்கிட்டு போகிறாங்க. ஐயோ உங்கள் கூட எல்லாம் இருக்க முடியாத ஆளை விட்டுருக்கடான்ட்டு. இதில் வேற இந்த நெட்டக்காலம், இந்த லாட்ரி டிக்கெட் ஆதவர்ஜுனா சொல்லிச்சு, திமுகலேருந்து ஒரு சிட்டிங் மினிஸ்டரே வருவார் பாருங்க February முடிகிறதுக்குள்ள அப்படின்லாம் அந்த தற்கொலை சொல்லிச்சு. இருந்த ஆதரவும் இப்போ வலிச்சு நக்கிக்கிட்டு போகுது. வந்ததே ஒரே ஒருத்தனும் காரி துப்பிட்டு போயிட்டான் படா அப்படின்ட்டு. இன்னும் யார் தான் கூட இருப்பா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவாப்புல. ஆனால் ஆக்சுவலாக விட்டுட்டு வந்திருக்காரு. எது தெரியுமா? தன்னையை பெற்ற தாய் தகப்பனை நடு ரோட்டில் விட்டுட்டு, தான் பெற்ற பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாரையும் நடு ரோட்டில் விட்டுட்டு வந்திருக்கார். அதுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதோட அர்த்தம் அதுதான். சரி, அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் இந்த த்ரிஷாவை மட்டும் விட்டுட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் முடியாதப்பே, அது நம்மளால் முடியாதப்பே அப்படின்னு தான் இருக்காப்புல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதோடைய அர்த்தம் இப்போ புரியுதா மக்களே? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விஜய் பாஜக கூட கூட்டணி வச்சா கூட நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்ட்டுலாம் அணில் குஞ்சுகள் மெதுவாக ரெடி ஆகிட்டானுங்க. பாஜக கூட கூட்டணி வச்சாலும் அது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டானுங்க. வணக்கம். இப்ப ரீசெண்டா எல்லாருமே பிஜேபியோட விஜய் கூட்டணி போயிருவாரு, ஏடிஎம்கேயோட கூட்டணி போயிருவாரு அப்படின்ற நியூஸ்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. இளைஞர்கள் வாக்கு, மாணவர்கள் வாக்கு எல்லாருமே விஜய் அவர்களை தான் விரும்புறாங்க. இந்த சூழ்நிலையில நமக்கு இந்த தேர்தலுக்காக தேர்தல் கூட்டணி பாஜகவோட அதிமுகவோட வைத்தால் நம்மளுடைய வெற்றி சதவீதம் அதிகமா இருக்கும் பட்சத்துல அதை விஜய் அவர்கள் நினைப்பாரே ஆனால் தலைமை எடுக்கும் முடிவை எடுத்துக்கொண்டு கட்டுப்பட்டு அந்த முடிவை நம்ம வரவேற்கணும். அதை அனைத்து கட்ட நிர்வாகிகளும் அனைத்து கட்ட தொண்டர்களும்
கண்டிப்பா மனசுல ஏத்திக்கிறணும். அதுதான் நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஆனா கூட்டணி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நியூஸ்ல எல்லாம் வருது. சோ பாப்போமே, எப்படி வந்தாலும் ஏத்துக்குருவோம். ஏன்னா நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், விஜய் மட்டும்தான், வேற எந்த இதுவும் இல்ல. நன்றி. பாத்தீங்களா, பாஜக கூட கூட்டணி வச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டானுங்க பாருங்க. இதுதான் நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மெதுவா இவனுங்களுடைய மனசுல வந்து அந்த நஞ்சை விதைப்பாங்க பாஜக. ஃபர்ஸ்ட் பாஜகவை எதிர்க்கிற ஒரு டோன்ல கட்சியை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு மெதுவா அப்படியே இந்த இளைஞர்களை எல்லாம் டைவர்ட் பண்ற வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு பாருங்க. இப்போ தேர்தலுக்கு விஜய் கூட்டணியே வச்சாலும் ஒன்றும் தவறு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு விஜய் வந்து இருக்கணும், விஜய் கட்சி முக்கியம், நமக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டானுங்க. பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க நாங்கள் ரெடியாக இருக்கணும் தாவேக்கா ஒத்துக்குது. அந்த நிலைமையில தான் இருக்கானுங்க இவனுங்க தற்குறிகள். சம்பவ இடத்தை நெருங்கிட்டானுங்க. சம்பவம் மட்டும்தான் இன்னும் பாக்கி. பூனைக்குட்டி வெளியே வரும் நாள் மிக விரைவில் நடக்கும். இப்படியெல்லாம் இவனுங்க பேசி காணொலிகள் போடுறது இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணில் குஞ்சுகளை லைட்டாக டியூன் பண்ணி வச்சுக்கணும். இவனுங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கக்கூடாது. அப்படியே ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் இவனுங்கெல்லாம் மொத்தமாக வெளியே போயிடுவானுங்க. என்னடா இது அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு பூகம்பம் விழுந்திருக்கு. இந்த த்ரிஷா கூட சேர்ந்து இப்படி போனதுனால நிறைய அணில் குஞ்சுகள் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஐயோ எங்களை விட்டுருக்கேன்ட்டு. இனி பிஜேபி கூட வேற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாக்க ஒரேடியாக சாக்காயிருவானுங்களேன்றதுக்காக சாக்க குறை அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவெல்லாம் மெதுவாக விட்டு இவனுங்களுடைய மூளையை வந்து சலவை செய்ய பார்க்குறானுங்க. சரி, பாஜக கூட்டணியில் தாவேக்கா போச்சுன்னா அதை ஒத்துக்கிற மனநிலைக்கு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே போகிற மனநிலைக்கு இவனுங்க வந்துட்டானுங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்படியே சைமல்டேனியஸாக அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான் நம்மளுடைய புது அண்ணி அப்படின்றதையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அணில் குஞ்சுகள். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பார்த்தீங்களா, வால்பேப்பரில் விஜயும் த்ரிஷாவும் இருக்கிற ஃபோட்டோ வச்சுருக்கானுங்க. எந்த லேப்டாப்பில்? முதலமைச்சர் கொடுத்துருக்குற இந்த லேப்டாப்பில். அதை அவன் ஓப்பன் பண்ணுற விதத்தையே பாருங்கள். அப்படி லெஃப்ட் சைடாக இருந்து ஒரு மாதிரியாட்டு ஓப்பன் பண்ணுறான். ஒரு பொருளை எப்படி வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியல. ஒரு லேப்டாப்னா அதை சென்டரில் பிடிச்சி அதை ப்ராப்பராக ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அந்த டிஸ்பிளேக்கெலாம் எதுவும் பிரச்சனை வராது. அப்படியே கல் மாதிரி தூக்கி அடித்து நவுத்துறானுங்க பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ கோவம் வருதுங்க நமக்கு. இந்த பொருள் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பொருள். எல்லாரும் படித்து முன்னேறுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குது. அதையும் வாங்கிக்கிட்டு அதை அப்படி பிடிச்சி இழுக்கிறது, அப்படி பண்ணுறது. அதுக்குள்ளே விஜயும் த்ரிஷாவும் இருக்கிற ஃபோட்டோவை வைக்கிறது. பார்த்தீங்களா, அக்செப்ட் பண்ணிட்டானுங்க. த்ரிஷா தான் நமக்கு புது அண்ணி, இனிமே இதுதான் நமக்கு அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவ்வளோ தான் இவனுங்க. விஜயோடைய வெற்றி இதுதான். இந்த மாதிரிப்பட்ட தற்குறிகள் இருக்கிறதுனால தான் விஜய்ன்ற நபரால் நடமாடவே முடியுது. இல்லைன்னா அவன் ஒரு ஆளே கிடையாது. இந்த தாவேக்கான்ற கட்சிக்கு நீ கள்ள ஓலா கட்சின்னு வச்சிடலாம் பேர். கள்ள ஓலா தலைவன், கள்ள ஓலா கட்சி, கள்ள ஓலா தொண்டர்கள், கள்ள ஓலாவை ஆதரிக்கக்கூடியவர்கள். அதாவதுங்க திருட்டுத்தனமாலாம் இந்த ஓன் போர்டு கார்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓலா டாக்ஸி சில பேர்லாம் அதனால நிறைய இடத்துல மாட்டுறாங்க தெரியுமா. டீ போர்டு வெஹிக்கிள் ஓட்டுறவங்க மட்டும்தான் ஓலா ஓட்டணும். ஓலா ஊபரில் எல்லாம் ஓன் போர்டு வச்சுருக்கவங்கலாம் ஓட்டக்கூடாது. அந்த மாதிரிலாம் தனியாலாம் சவாரி எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் கேஸ் ஆகுது, பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யாரும் கள்ள ஓலா ஓட்டக்கூடாது. எல்லாரும் ஒழுங்காக நியாயமான முறையில் ஓட்டணுன்றதை கேட்டுக்கிறேன். அணில் குஞ்சுகளுடைய வாழ்வியலையே பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி அதிமுக அடிமைகளுடைய வாழ்வியலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன ஒரு அடிமைத்தனமான வாழ்வியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசம். கள்ள ஓலா வாழ்வியல், மரத்தில் ஏறி தாவர வாழ்வியல், பைக்கில் விஜயை துரத்திக்கிட்டு போய் அடிபட்டு விழுந்து சாவர வாழ்வியல், மயக்கம் போட்டு விழுற வாழ்வியல். இவனுங்களுடைய வாழ்வியலே தனி. விஜய் அண்ணன் வந்து வேற ஒருத்தி கூட சுற்றிக்கிட்டு தான் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு குழந்தைங்களெல்லாம் நடுத்தரில் விட்டுட்டு போனாலும் அதையும் ஆதரிச்சுக்கிட்டு முட்டு கொடுக்குற வாழ்வியல். அதுக்கு 25 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஊன்னு ஊதி தள்ளுற வாழ்வியல். பா, என்ன வாழ்வியல்டா இவனுங்க வாழ்வியல். சி, செத்தாலும் சாவலாம். இந்த அணில் குஞ்சுகளுடைய பொழப்பு மட்டும் இருந்துடவே கூடாது. நமக்கு மானங்கட்ட பொழப்புடா இது. சி. சரிங்க, இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.